ஃபார்ம் அவுட்ல இருந்த பர்தீப் நர்வால் திரும்பவும் சாம்பியன் ஆயிருக்காரு. ஒரு கம்பேக் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு. அது என்ன டோர்னமெண்ட், எப்படி ஆடி இருக்காரு அதை சொல்றேன். அண்ட் பர்தீப் நர்வால், ஜான் குன்லி அந்த பிளேயர்ஸோட ரிட்டையர்மெண்ட் பத்தி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, PKL சீசன் 12 ஆடுவாங்களா, அந்த அப்டேட்டும் உங்களுக்காக இந்த வீடியோல காத்துட்டு இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம இப்போ நடந்துட்டு இருக்க ஜூனியர் நேஷனல் கபடி சாம்பியன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு டீம் சூப்பரா ஆடிட்டு இருக்காங்க. முக்கியமா பெண்கள் அணி. அந்த நியூஸ், தமிழ்நாடு டீம் விஜய் ஹசாரே டிராஃபில என்ன பண்ணிட்டு இருக்காங்க, என்ன நிலைமையில இருக்காங்க, அந்த நியூஸ், இந்த மாதிரி பல ஸ்போர்ட்ஸ் நியூஸ் உங்களுக்காக இந்த வீடியோல. சோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சார் சார் ஒரு நிமிஷம் சார், சார் ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் சார், ஒரே ஒரு 1 நிமிட்டுங்க. Hello every friends, 1 minute please. So friends, ப்ரோ கபடி லீகை பொறுத்த வரைக்கும் பர்தீப் நர்வால் 3 டீமுக்காக ஆடி இருக்காரு. பட் அவர் டெபியூட் ஆன டீம் எது, மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. இதுதான் இன்னைக்கு உங்களுக்கான கேள்வி. இப்போ நான் கண்டென்ட்டுக்குள்ள வரேன். பர்தீப் நர்வால் கண்டென்ட்ல போறேன். சாரி, பர்தீப் நர்வால் கண்டென்ட் சொல்லக்கூடாது. ஆல் இந்தியா சிவில் சர்வீஸ் கபடி டோர்னமெண்ட் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த டோர்னமெண்ட் 2025க்காக நடந்திருந்துச்சு. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் அணியை பொறுத்த வரைக்கும், அதாவது உமன் செக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஆல் இந்தியா சிவில் சர்வீஸ் கபடி டோர்னமெண்ட் வின்னர் ஆயிருக்காங்க பீகார் டீம். அவங்க இந்த சீசன் தான் டெபியூட் ஆயிருந்தாங்க இந்த டோர்னமெண்ட்டுக்கு. பட் சூப்பரா பர்ஃபார்மன்ஸ் பண்ணி வின்னராகவும் ஆயிருக்காங்க. இந்த டோர்னமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் நாம தெரிவிச்சுப்போம். அண்ட் அது இல்லாம இந்த பக்கம் மென் செக்ஷன் பக்கம் வந்தோம் அப்படின்னா செமிஃபைனல்ல மோதிக்கிட்ட டீம்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது செமிஃபைனல் 1 பொறுத்த வரைக்கும் ராஜஸ்தான் அண்ட் NCT டெல்லி டீம் வந்து மோதிக்கிட்டாங்க. அண்ட் செமிஃபைனல் 2 பொறுத்த வரைக்கும் CS டெல்லி, இதுதான் பர்தீப் நர்வாலோட டீம். அது கூட சேர்ந்து RSB மும்பை வந்து மோதிக்கிட்டாங்க. இந்த RSB CS அதெல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா அங்க அவங்க இருக்கிற டிபார்ட்மெண்டோட நேம். இந்த 4 டீம்ஸ் தான் செமிஃபைனல் குவாலிஃபை ஆயிருந்தாங்க. இதுல வந்து செமிஃபைனல் 1 பொறுத்த வரைக்கும் ராஜஸ்தான் NCT டெல்லியை 27க்கு 8னும் அதே 27 பாயிண்ட் எடுத்து 27க்கு 6ன்னு சொல்லிட்டு செமிஃபைனல் 2ல CS டெல்லி வந்து RSB மும்பையை பீட் பண்ணிட்டு ஃபைனலுக்குள்ள என்ட்ரி ஆயிருந்தாங்க. ஃபைனல் பிட்வீன் ராஜஸ்தான் வெஸ் CS டெல்லி. சோ CS டெல்லி டீம் தான் 53க்கு 34ன்னு சொல்லி இந்த போட்டியை வின் பண்ணிருப்பாங்க. இந்த டீமோட பிரைமரி பிளேயர், இந்த டீமை லீட் பண்ண பிளேயர் நம்மளோட பர்தீப் நர்வால் அவர்தான். பர்தீப் நர்வால் மட்டும் இல்லாம ராகுல் சௌத்ரி இந்த டீம்ல தான் இருந்தாரு. அண்ட் தென் ஹமீத் ஊடா, குர்தீப், சந்தீப் நர்வால், இந்த மாதிரியான பிளேயர்ஸ்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு யூனிட்டா இந்த CS டெல்லி டீம் தான் இருந்தாங்க இந்த சிவில் சர்வீஸ் கபடி டோர்னமெண்ட்டை பொறுத்த வரைக்கும். அண்ட் இதுல தமிழ்நாடு இல்லையா, இதுல தமிழ்நாடு பர்ஃபார்மன்ஸ் பண்ணலையான்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாடு டீம் இருந்தாங்க. பட் எல்லாருமே வெல் நோன் பிளேயர்ஸ் எல்லாம் கிடையாது. தமிழ்நாடு இந்த டோர்னமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க இருந்தது போல் டி, அதாவது குரூப் டி. அதுல சத்தீஸ்கருக்கு எதிரான போட்டி மட்டும் தான் அவங்க வின் பண்ணிருப்பாங்க. அவங்க நாக் அவுட்டுக்கு கூட, அதாவது காலிறுதிக்கு கூட குவாலிஃபை ஆகல அப்படிங்கிறது தான் இங்க கூடுதலான விஷயம். ஒரே ஒரு போட்டி தான் ஜெயிச்சிருப்பாங்க அப்படிங்கிறதையும் நான் சொல்லிக்க விரும்புறேன். மற்ற எல்லா மேட்சையுமே அவங்க லாஸ் பண்ணிருப்பாங்க. ஓவராலா இந்த சிவில் சர்வீஸ் கபடி டோர்னமெண்ட் அப்படிங்கிறது மென் செக்ஷன் வந்து நடந்துட்டே தான் இருக்கு. உமன்ஸ்ல ஒரு சில டீம்ஸ் ஆட் பண்ணி இப்ப புதுவிதமா கொண்டு வந்தாங்க. அதுவும் ஒர்க் ஆயிருந்துச்சு. அதுவும் சூப்பராவே போய் முடிஞ்சிருந்துச்சு. இப்போ நான் பர்தீப் நர்வாலோட ரிட்டையர்மெண்ட் பத்தின விஷயத்துக்குள்ள வரேன். பர்தீப் நர்வால் இப்ப நல்லா ஃபார்ம்லயே ஆடிட்டு இருக்காரு. அண்ட் PKL சீசன் 12 அவர் ஆடுறதுக்கான வாய்ப்பு தான் ரொம்ப அதிகமா இருக்குங்கிறத நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். அது இப்போ ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. கேல்னோவ் அவங்களோட வெப்சைட்லயே அந்த விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. பர்தீப் நர்வால் அவரே வந்து சொல்லியிருக்காரு தன்னோட வாயை திறந்து, PKL சீசன் 12 அவர் ஆட போறாரு, ஆடுறதுக்கான வாய்ப்பு தான் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படிங்கறத. அண்ட் இது மட்டும் இல்லாம ஜான் குன்லி, சோ ஜான் குன்லின்னு சொல்லிட்டாரு, கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு PKL சீசன் 12 வந்து அவர் ஆட போறாரு அப்படிங்கறத. சீசன் 11ல அவருக்கு பெருசா வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்கல. ஸ்டார்டிங் 7ல அவரால் வர முடியல. பட் சீசன் 12லயும் என்னோட பேரை நான் ரெஜிஸ்டர் பண்ணுவேன், நான் வந்து ஆடுவேன் அப்படிங்கறத சொல்லியிருக்காரு. அவர் பட்னா பைரட்ஸ்ல நீடிக்கிறாரா இல்ல வேற டீமுக்கு போக போறாரா அப்படிங்கறதெல்லாம் நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும். அண்ட் இது இல்லாம இப்ப விஜய் ஹசாரே டிராஃபி அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு. அதுல இப்போதைக்கு நாக் அவுட் ஸ்டேஜஸ்லாம் நடந்துட்டு இருக்கு. இது எங்க டெலிகாஸ்ட் ஆகுதுன்னு இப்போ வரைக்கும் கேட்டுட்டு இருக்கீங்க. அதை பத்தி நான் அப்டேட் நான் சொல்லியிருக்கேன். ஜியோ சினிமா தான் அதை டெலிகாஸ்ட் பண்றாங்க. ஜான் 9 இருந்து ஜனவரி 18 வரைக்கும் நாக் அவுட் மேட்சஸ் எல்லாமே அவங்க தான் டெலிகாஸ்ட் பண்றாங்க. இன்னைக்கு ஜனவரி 9 அன்னைக்கு நடந்திருந்துச்சு. அதுல வந்து ஒரு ப்ரீ குவார்டர் ஃபைனல் தமிழ்நாடு வெஸ் ராஜஸ்தான். ஃபர்ஸ்ட் பேட் பண்ண ராஜஸ்தான் 267 அடிச்சிருப்பாங்க. ராஜஸ்தான் சார்பா அபிஜித் தோமர் வந்து 111 ரன் அடிச்சிருப்பாரு. அது இல்லாம மஹிபால் லோம்ரோர் 60 ரன் அடிச்சிருப்பாரு. தமிழ்நாடு சார்பா வருண் சக்கரவர்த்தி 5 விக்கெட், சந்தீப் 2 விக்கெட். கடைசியில ஸ்பின்னர்ஸ் வந்து ஒரு நல்ல கம்பேக் கொடுத்திருப்பாங்க. ஆஃப்டர் லோம்ரோர் அண்ட் டோமரோட பார்ட்னர்ஷிப் அப்புறமா பெருசா யாருமே, கார்த்திக் அப்படிங்கிற ஒரு பிளேயர், கார்த்திக் சர்மா வந்து கொஞ்சம் வந்து அடிச்சு கொடுத்தாரு. மற்றபடி
கபடி யாருமே இங்க ஆடல. இந்த போட்டி நான் லைவா ஃபுல் மேட்சுமே பார்த்தேன். அண்ட் செகண்ட் ஹாஃபுமே தமிழ்நாடு கொஞ்சம் சூப்பரா தான் ஆரம்பிச்சாங்க. முக்கியமா தமிழ்நாடு பேட்டிங் வந்து 2வது ஓவர்ல என் ஜெகதீசன் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், சிஎஸ்கேல இருந்த பிளேயர். அவர் 2வது ஓவர்ல ஒட்டுமொத்தமா 6 பாலுக்கு 6 4 அண்ட் அந்த ஓவர்ல ஓவராலா 7 4 போயிருந்துச்சு. ஃபர்ஸ்ட் 4 வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒயிட் பால் 4 போயிருக்கு, அதுக்கப்புறமா 6 பால் 4 போயிருக்கும். இந்த மாதிரி 29 ரன் அந்த ஓவர்ல மட்டும் அடிக்கப்பட்டது. ஸோ அந்த மாதிரி சூப்பரா தான் ஆரம்பிச்சாங்க. பட் அதுக்கப்புறமா ஓபனர் துஷார் ரகேஜா 11 ரன் அவுட் ஆகி வெளியே போவாரு. அதுக்கப்புறம் இந்திரஜித் அவுட் ஆயிடுவாரு, விஜய் சங்கர் ஆடுவார்னு எதிர்பார்த்தோம், அவர் கொஞ்சம் அவுட் ஆயிட்டு போயிடுவாரு, பூபதி பாண்டியன் சொதப்பிடுவாரு. இந்த மாதிரி எல்லாமே டக்கு டக்குன்னு விக்கெட் விழ ஆரம்பிச்சிருச்சு. அதாவது ராஜஸ்தான் 267 ரன்னுக்கு 47.3 ஓவர்ல ஆல் அவுட் ஆயிருப்பாங்க. தமிழ்நாடு 47.1 ஓவர்ல 248 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆயிட்டாங்க. இந்த பக்கம் அமன் அப்படிங்கிற ஒரு பிளேயர் வந்து 3 விக்கெட் எடுத்திருப்பாரு. அதே அனிகேத் சௌத்ரி 2 விக்கெட் எடுத்திருப்பாரு. அண்ட் ஓவராலா தமிழ்நாடோட பேட்டிங் சொதப்பல் தான் அவங்க வின் பண்ண முடியாததுக்கு காரணம் அப்படின்னு நான் சொல்லுவேன். முக்கியமா விக்கெட்ஸ் வந்து டக்கு டக்குன்னு விட்டாங்க, அதுதான் மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்டா இருந்துச்சு. இப்போ நான் அந்த ஜூனியர் கபடி சாம்பியன்ஷிப் குள்ள வரேன். ஜூனியர் நேஷனல் கபடி சாம்பியன்ஷிப் அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு. ஒரு 4 நாட்கள் நடக்கும். ஜான் 8 to ஜான் 11 வரைக்கும் நடக்குங்கிறத சொல்லியிருந்தாங்க. அதுல டே 1 ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் அதுல மென்ஸ் டீம்ல தமிழ்நாடு ஆடல. பட் உமன் செக்ஷனை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு டீம் ஆடி இருந்தாங்க. தமிழ்நாடு டீம் 44க்கு 20 சொல்லிட்டு ஆந்திராவுக்கு எதிராக 24 பாயிண்ட்ஸ் டிஃபரன்ஸ்ல வின் பண்ணிருப்பாங்க. அண்ட் ஓவராலா டீமாவே சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாங்க இந்த ஒரு மேட்சை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி டே 2 பொறுத்த வரைக்கும் காலையில ஒரு சில மேட்சஸ் இருந்துச்சு. அப்ப எந்த ஒரு தமிழ்நாடு டீமுமே மென்ஸ் அண்ட் உமன்ஸ் ஆடவே இல்ல. பட் டே 2 மார்னிங் ரிசல்ட் உங்களுக்காக நான் போடுறேன். மத்த டீம்ஸ் ஆடி இருந்தாங்க, சோ பாக்குறவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பட் டே 2 ஓட ஈவினிங் மேட்சஸ் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு டீமோட 2 டீமுமே ஆடி இருந்தாங்க. மென்ஸ் டீம் அதாவது பாய்ஸ் மேட்சஸ் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு வந்து விதர்பாவுக்கு எதிராக வின் பண்ணிருப்பாங்க. 69க்கு 13 சொல்லிட்டு ஒரு டாமினன்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் தமிழ்நாடு பாய்ஸ் டீம் வந்து கொடுத்திருப்பாங்க. செம்ம டாமினன்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் ஃபர்ஸ்ட் மேட்ச். இது இப்படியே கண்டினியூ பண்ணாங்கன்னா இன்னும் வேற லெவல்ல இருக்குங்கிறது என்னோட ஒப்பீனியன். 56 பாயிண்ட் ஸ்கோர் டிஃபரன்ஸ்ல வின் பண்ணிருப்பாங்க. இது ஒரு சரியான அடி. அதே மாதிரி கேர்ள்ஸ் டீமை பொறுத்த வரைக்கும் 2வது வின் கண்டினியூஸா அவங்க பண்ணிருப்பாங்க. பீகாருக்கு எதிராக 47க்கு 27 சொல்லிட்டு 20 பாயிண்ட் டிஃபரன்ஸ்ல ஒரு டாமினன்ஸ் வின் பண்ணிருப்பாங்க அகைன்ஸ்ட் பீகார். சோ இந்த மாதிரி தமிழ்நாடு பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் டீம் வந்து நல்லா டாமினேட் பண்ணிருக்காங்க ஜூனியர் நேஷனல் கபடி சாம்பியன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும். இதுவரைக்கும் இதே மாதிரி கண்டினியூ பண்ணாங்க அப்படின்னா சோ இன்னும் அவங்களுக்கு ஒரு சில போட்டிகள் வந்து ஈஸியாவே இருக்கு. சோ அவங்களோட குரூப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல டாமினேட் பண்ணி நாக் அவுட்டுக்குள்ள வந்து சாம்பியன்ஷிப் அடிச்சாங்கன்னா நான் செம ஹாப்பியா இருப்பேன். லெட்ஸ் see என்ன நடக்குது அப்படிங்கறது. அண்ட் இது மட்டும் இல்லாம யுவா கபடி சீரிஸோட ஃபைனல் 6 டீம்ஸ் அப்படிங்கிறது ஃபிக்ஸ் ஆயிருச்சு. அது யார் யாருங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். டிவிஷன் 3 பொறுத்த வரைக்கும் வாஸ்கோ வைப்பர்ஸ் அப்படிங்கிற டீம் தான் குவாலிஃபை ஆயிருந்தாங்க. அவங்க தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ் அண்ட் தென் அவங்க தான் ஃபர்ஸ்ட் டீமா குவாலிஃபை ஆயிருந்தாங்க. டிவிஷன் 2 பொறுத்த வரைக்கும் யூபி ஃபால்கன்ஸ் அண்ட் சண்டிகர் சார்ஜர்ஸ் ஃபைனல் ஆடி இருந்தாங்க இல்லையா. சோ அந்த 2 டீமும் வந்து குவாலிஃபை ஆயிருக்காங்க. டிவிஷன் 1 பொறுத்த வரைக்கும் குருஷேத்ரா வாரியர்ஸ், சோனிபட் ஸ்பார்டன்ஸ், தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரே ஒரு கிளப் மட்டும் தான் குவாலிஃபை ஆயிருக்கு, பழனி டஸ்கர்ஸ். எஸ் கற்பகம் கொஞ்சம் ஏமாத்திட்டாங்க, அது இல்லாம சென்னை டீமும் கொஞ்சம் ஏமாத்திட்டாங்க. மற்றபடி இந்த பழனி டஸ்கர்ஸ் வந்து உள்ள வந்திருக்காங்க. இதுதான் டாப் 6 டீம், அதாவது ஃபைனல் ஆட போற 6 டீம்ஸ். இவங்களுக்குள்ள சுற்றுகள் இருக்கும். அதை பத்தி நான் அடுத்தடுத்து அப்டேட் பண்றேன். இப்போதைக்கு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, குற்றம் கமெண்ட் சொல்லுங்க. தேங்க்யூ.